நல்லா கேட்டுக்கோங்க, என்ன கடைசியா பாத்துக்கோங்க. இந்த ராஜேஷால தான் நான் வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் அப்புறம் சொல்லாதீங்க. அப்புறம் நீ இங்கே கிடந்து கடைசி வரைக்கும் சாப்பிடு. வேண்டாம் போகாத ஆகாஷ். அப்படி போடு. எங்க சுவிட்ச போட்டா எங்க லைட் எரியும்னு இந்த ஆகாஷ்க்கு நல்லா தெரியும். போதுமா? பாசம் இருக்கலாம், அதுக்காக பிள்ளைங்க சொல்றதையெல்லாம் நம்ம கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அன்புக்கு பதில் அன்பை மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதையும் கொடுக்க தேவையில்லை. வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. எதுக்கு எடுத்தாலும் மூக்கு நுழைச்சி எல்லாத்தையும் கெடுத்துறான். வேற வழியே இல்லை. இப்ப நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிதான் ஆகணும் போல இருக்கு. அட கடவுளே, முதல்ல இதை விட்டு தள்ளுங்க. மறுமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனையும் அண்ணியும் கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும். சீக்கிரமா கிளம்புங்க. ஆமாப்பா, சீக்கிரம் வாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற பண்ண வேண்டியிருக்குல்ல. ஆமாமா, வாங்க வாங்க சீக்கிரம். எல்லாரும் இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாஷ் மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல யாராவது வீட்டை விட்டு போவாங்களா? வீட்டுக்குள்ளேயே இருந்து கல்யாணத்தை நிறுத்தினா தானே நல்லா இருக்கும். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆர்த்தி, நீ எங்க கூட வரவேணான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப டிராவல் பண்ணக்கூடாதுமா. நீ வீட்லயே இருந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம், சரியா? பங்கச்சனா, அது வந்து டெக்கரேஷன் ஆளுங்க கிட்டயும் நான் பேசல, ஸ்வீட்ஸ் ஆளுங்க கிட்டயும் பேசல. நம்ம கிட்ட டைம் வேற இல்ல, ஆனா நிறைய வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, நான் வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரி, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கணும், ஓகே? ரிஷிதா, கோயிலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, உட்காரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா என்னோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும். சார், உங்க பில். பில்லை நீயே பே பண்ணு. இன்னைக்கு என் பாக்கெட் காலி. என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்க? பணத்தை எடுத்து வையேன். என்ன மச்சி விளையாடுற நீ? சிந்தியா குடும்பத்தோட பையன் நீ, உன்கிட்ட எப்படி பணம் இல்லாம போகும்? இப்ப நான் யார் வீட்டு பையனும் இல்ல, வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன். மரியாதையே இல்லாத வீட்டுல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? சரியா செஞ்ச, ரொம்ப சரியா செஞ்ச. எந்த வீட்டுல நமக்கு மரியாதை இல்லையோ அங்க நம்ம இருக்க கூடாது, வந்துடணும். டேய், ஆகாஷ் கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. அவன் வீட்டை விட்டே வந்துட்டானா? இனிமே இவன் எப்படா நமக்கு செலவு பண்ணுவான்? ஆமாண்டா, இவன் பணக்கார வீட்டு பையனா தான் இருந்தான். இவன் அப்பாவோட காசுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, இரு பாப்போம். போய் பேசு. நீ செஞ்சது சரிதான்ப்பா, ரொம்ப சரி. அந்த வீட்டை விட்டு நீ வந்தது ரொம்ப சரி. உன்னோட அப்பா தான் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆமா ஆகாஷ், உனக்கு வர வேண்டிய சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க பாரு ஆகாஷ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் சொத்தை மட்டும் வாங்கிடு. நேர் வழியில அது உனக்கு கிடைக்கலன்னா ஏதாவது தில்லு முள்ளு பண்ணியாவது வாங்கிடு.
நீ அப்படி பண்றதா சரி. ஏன்னா இப்ப வீட்டுல எல்லாருமே கல்யாண வேலையில மும்முரமா இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். வீட்டுல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துரு. அத வச்சு நீ சந்தோஷமா வாழலாம். என்னடா வளர்ற? ஆ? நான் என் வீட்டிலே திருடுங்கிறியா? அட அட ஆகாஷ், அதுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆகாஷ். உன்னோட உரிமை எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, புரியுதா? இங்க பாரு ஆகாஷ், நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ நல்லா இருக்கத்தான் ஆசைப்படுவேன். நீ ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான். மொத்த எல்லாரும் சுத்த வீணா போனவனுங்க. என்ன ரவுண்டு கூட. யாராவது இங்க இருக்கீங்களா என்ன? யாரும் இல்ல. எப்படி இருப்பாங்க? ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுது? என் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கிருஷ்ணா, என்னை காப்பாத்து. நான் இன்னைக்கு காலையில பகவத்கீதை கூட படிச்சேனே. எனக்கு யாரோ மூச்சு விடுற சத்தம் கேக்குது. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? கொலுசு சத்தம் கேக்குது. அட கடவுளே, இங்க யாரோ போறத நான் இப்ப பார்த்தேனே. ஆனா ஆனா இங்க யாருமே இல்லையே. இந்த வீட்ல இப்பெல்லாம் வர வர திடீர்னு என்னென்னவோலாம் நடக்குது. அந்த தரித்திரம் பிடிச்ச ரிஷிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சரி, நான் இப்ப முதல்ல இந்த கதவை மூடிடுறேன். ஓ நோ, அத்த கதவை வெளியில பூட்டிட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுங்க? ஆர்த்தி, கொஞ்சம் நல்லா யோசிங்க. நான் மட்டும் இல்ல, அந்த கடவுளும் நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. உண்மையா தான் சொல்றேன். என்னங்க ப்ளீஸ், இது விளையாடுறதுக்கான நேரம் கிடையாது. பிரீத்தியும் விஜயக்காவும் நான் இங்க இருக்கிறத பார்த்தாங்கன்னா எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரிலாக்ஸ் ஆர்த்தி, என்கிட்ட போன் இருக்கு. நான் இப்பவே போன் பண்ணி யாரையாவது கதவை திறக்க சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே, சீக்கிரம். எப்பவும் போல இன்னைக்கு உங்க போனை எங்கேயோ வச்சிட்டீங்கல்ல, ரைட்? நீங்க எப்பதான் இதையெல்லாம் நிறுத்த போறீங்களோ? தெரியல. என்ன தெரியலன்னு சொல்றீங்க? அவங்க அவங்க எல்லாரும் கோயில்ல இருந்து திரும்ப வந்து நாம இங்க இருக்கிறத நானும் பாத்துட்டாங்கன்னா அதான் சொல்றேன். இப்ப விளையாடலாம் நேரம் இல்ல ஆர்த்தி. இங்க பாருங்க, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம அதை யூஸ் பண்ணிக்கணும். அசிங்கப்படணும்னு இருந்துச்சுன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டே அசிங்கப்படுவோம். சரி விடுங்க, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. நான் தான் ஏதாவது பண்ணணும். ஆர்த்தி!
போயிடுச்சு. ஆஹா, இதுதான் சிந்தியா குடும்பத்தோட கஜானாவா? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டியது மத்தவங்களுக்கு கிடைக்கணுமா? உங்களோட புருஷன் இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது தப்புன்னு நான் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இந்த வீட்டுல இருக்கிறவங்க அது தப்பு இல்ல சரிதான்னு என்னைய எதிர்த்து பேசுறாங்க. எனக்கு மரியாதை கொடுக்கல. இந்த மாதிரி மரியாதை இல்லாத என்னோட வீட்டுல நான் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன? ஆனா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க பையன் வாழ்க்கையில நல்லா வருவான். எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏய் பிரதீப், அப்பா எங்க? உன் கூட தானே வந்தாரு? ஆமா, நான் அவருக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கா, அதான் அர்ஜென்ட்டா போயிருக்காரு. அட, இங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஏய் ராஜேஷ், ஆர்த்தி, எங்க இருக்கீங்க? ராஜேஷும் ஆர்த்தியும் இங்க இல்லையே. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா அதான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. வேதிகா, இந்த தட்டப்படி கொண்டு போய் உழுவே. நான் போய் பார்த்துட்டு போய் வரேன். பாரு. இங்க எந்த ஏற்பாடும் நடக்கவே இல்லையே. கிடைச்சிட்டாங்க. ஏய் பிரதீப், வா, என்ன பார்க்கலாம். இதனாலதான் நீங்க கோயிலுக்கு வரலன்னு சொன்னீங்களா? ஏண்டா நீ டெக்கரேட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்குன்னு சொன்ன, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? அவங்க கிட்ட நான் பேசிட்டேண்ணா. அப்படியா? சரி, ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் வீட்லயே இருக்கு. அது வந்து கடையில இல்ல, நான் உங்ககிட்ட பேசல. ஓஹோ, அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்ல அங்க எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருந்தீங்களா? அப்பா தம்பி, கல்யாணம் 1 மாசம் கழிச்சு இல்ல, இன்னைக்கு சாயந்தரமே நடக்கணும். ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணா. மறுமணமா? மை ஃபுட். இந்த ஆர்த்திக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. என்னோட ராஜேஷ் கூட சந்தோஷமா இருக்கா. ஓ, இவங்க நிறைய வேலை செஞ்சிருக்காங்கல்ல, ரொம்ப டயர்டா இருக்காங்க, அதான் தூங்கிட்டாங்கல்ல. ஆமா, நான் ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் தூங்கிட்டோம். ஓஹோ, ரொம்ப டயர்டா இருந்திருக்காங்க, அதான். ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தூங்கு. அட, ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்ன. சரி சரி, தூங்கு தூங்கு. எல்லாம் உங்களாலதான். உங்களாலதான் இப்படி ஆச்சு. நான் சொல்றத கேளுங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நான் எதுவுமே பண்ணல. உங்களாலதான்.